ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் தான் இது. நாங்கள் எல்லோரும் மதுரை கிளம்பியிருக்கோம். ட்ரெயினில் தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரிஃபானாக்கு இது. ஸோ அதனால் அவள் வியப்பாக பார்த்துட்ருக்கான். பெட்ரோல் ஷார்ட்டேஜ் அது இதுன்னு இருக்கனால இந்த வாட்டி கார் எடுத்துகிட்டு போகல. எல்லோரும் வந்து ட்ரெயினில் போகலான்னு சூஸ் பண்ணியாச்சு. அங்கே வந்து அவங்க தம்பி குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த தம்பி குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு ரிலேட்டிவ் கல்யாணம் இருக்குது, அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பியிருக்கோம். குழந்தையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே நைட்டு வந்து சாயந்தரம் அந்த கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பஸ்ஸில். ரிஃபானாக்கு வந்து பஸ்ஸுமே நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவ்வளோவா பஸ்லேயும் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கல்யாண வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். லைட்லாம் போட்டு நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. அங்கே வந்து ஒரு பூனை இருந்துச்சு. ரிஃபானா அவளோட விளையாண்டுட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே அப்புறம் அடுத்த நாள் காலையில் கிளம்பி மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபம் எங்கேயும் இல்லை, பள்ளிவாசல்லே உள்ள மண்டபம் தான். பள்ளிவாசல்லே உள்ள மண்டபமே நல்லா ஸ்பேசியஸாக நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறான். அந்த அளவுக்கு வந்து மோர் ஸ்பேசியஸாக இருக்கும், காத்தோட்டமாக. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. மதியானம் சாப்பாடு பிரியாணி போட்டாங்க. எங்கள் ஊர் பிரியாணி எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தால்ச்சா அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தால்ச்சாவோட பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பந்தல்லாம் போட்டு நல்லா வெளியில் வந்து வெயிலுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க உட்கார்றதுக்கு நிழலாக. அங்கே உட்காந்துருக்கும் போது அங்கே ரிஃபானா விளையாண்டுட்டு ஈயெல்லாம் அங்கே ஓடிட்டு இருந்தது. ஈயெல்லாம் விரட்டிட்டு என் பொண்ணு வந்து அங்கே ரிலேட்டிவ் பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருந்தா. காலையிலேருந்து அவங்களோட தான் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லோரும் இப்போ மாப்பிள்ளை வீட்டில் அங்கே ரிலேட்டிவ் வீட்டில் இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம், சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் எல்லோரும் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இங்கேருந்து அங்கே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே எங்களோட பொண்ணு வீட்டில் வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் முடித்து மாப்பிள்ளை வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்க. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு ட்ரெயினுக்காண்டி வீட்டுக்கு திருப்பியும் சென்னைக்கு வரணுன்றனால 2 days தான் ட்ரிப்புன்றனால நைட் டிக்கெட் போட்டிருந்தோம். ஏசி ட்ரெயினுக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகியாச்சு. அண்ட் தென் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தோம், இருந்துச்சு. ஸோ இட்லியும் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு அங்கே. அப்புறம் வந்து அங்கே தாலின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் தாலியும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஒரு செட்டு இட்லியும் நார்த் இந்தியன் தாலியும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் அன்றைக்கி நைட்டுக்கு. அதான் அங்கே அந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. வேறு எதுவும் நம்ம தமிழ் பீப்புளுக்கு ஏற்றாப்புல இல்லை. இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா முன்னாடிக்கு இப்போது பரவாயில்ல. ஏன்னா முன்னாடிக்கெலாம் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கொடுக்குற அந்த ரயில்வே ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். அங்கே போனாக்க ஹோட்டல்ஸ் இருக்காது. இப்போ வந்து மதுரையில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் இருக்கிறது பெரிய விஷயந்தான். அண்ட் தென் இன்னுமே ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சைடில் நான் நிறையா ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, பாதியில் இருக்குது. ஸோ அதான் ரன்னிங்கில் இருக்குது. எப்படியும் ஃப்யூச்சரில் நிறையா ஃபெசிலிட்டிஸோட பீப்புளுக்கு வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஏசின்றனால ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு இந்த டைமு. ஹாட்டாக இல்லை. லாஸ்ட் டைம் வந்து ஹாட்டாக இருந்துச்சு. நார்மல் ட்ரெயினில் வந்தோம்.